என்னுடைய பெயர் மணிரத்னம். வேப்பம்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம். வந்து ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ன்ற பேர்ல கம்பெனி நடத்திட்டு வரோம். உணவு சார்ந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஆன்மீகத்திலே ரொம்ப நாட்டம் 30 வருஷமா. அதனால நெறைய இடத்துக்கு போயிட்டு, பயணம் போயிட்டு, தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு, வீட்லயும் நாங்க கன்டின்யூ பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஆனந்தமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. ஆரம்ப நிலையில பக்தி மார்க்கம் இருந்தோம். அதுலயே வந்து கர்ம யோகம் எல்லாம் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஞான மார்க்கம், தியான மார்க்கம் தான் இப்ப வந்து நாங்க கன்டின்யூ பண்றோம். ஆமா, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே சரி. எங்கள தேடி வர மக்களுக்கும் யோகா, மூச்சு பயிற்சி அவங்களுடைய உடல், மனசுக்கு தகுந்த மாரி ம். நாங்க சொல்லிக் குடுக்குறோம். எல்லாமே பதஞ்சலி முனிவனுடைய வடிவமைப்பு தான். குருமார்கள் வந்து வரும்போது இப்பத்திய மக்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் எளிமையான முறையில ஆஹா. மாத்தி வடிவமைச்சு வேதாத்திரி மகரிஷி குடுத்துருக்கிறாரு. எளிய முறை தியானங்கள் குடுத்துருக்காரு. தியான பயிற்சி, குண்டலினி யோகம், எளிய முறை உடற்பயிற்சி எல்லாம். அதுல தான் வந்து சின்ன வயசுலருந்து 15 வயசுலருந்து அதுல தான் இருக்கிறோம். இப்பயும் ம். இருக்கிறோம். நல்ல ஒரு அமைப்பு. வேதாத்திரி மகரிஷி குரூப்பு, ஆஹா. வாழ்க வளமுடன் மன்றம். பெரும்பாலும் வந்து அது ஞானிகள் புக்ஸுங்க படிப்போம். இப்ப பெரும்பாலும் யூடியூப்ல வருது வேதாத்திரி மகரிஷி இது. ஏற்கனவே பேசுனதெல்லாம். ம். அதெல்லாம் கேட்போம். ம். ரமண மகரிஷியினுடைய புக்ஸ் படிச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்போம். வேதாத்திரி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா, அவரு இல்லறத்த இருந்துட்டு வளர்ந்த ஞானி. ம். இல்லறத்த ஆளுங்களுக்கு தகுந்த மாரி மக்களுக்கு வடிவமைச்சு குடுத்து, எளிமையான முறையில தியான பயிற்சி, உடல் பயிற்சி, காயக்கல் பயிற்சி எல்லாம் குடுத்துருக்கிறாரு. அது இல்லற வாசிகளுக்கு செய்யறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அப்புறம் கிரியாகம் பாத்தீங்களா, அதுவும் இல்லறத்துல இருந்துட்டே நீங்க வந்து தியானம் செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா. யார் யாருக்கு எந்த மார்க்கம் உடலுக்கு ஏத்துக்குதோ, அது அது அவங்க பின்பற்றலாம். நீங்க வந்து இல்லறவாசியாவும் இருக்கீங்களா? இல்ல சன்னியாசி மாரி ஒரு காலத்துல இருந்துட்டு, இப்ப இல்லறவாசியா மாறியிருக்கீங்களா? இல்லறத்துல இருந்தே துறவறம் போலாம்னு ஆரம்பத்துல முயற்சி செஞ்சோம். இடையில சன்னியாசி கேட்டகரில முழுசா போச்சு. அதுக்கு முறையான குரு அது கரெக்ட்டா கன்டின்யூ அமையாதனால, மீண்டும் வந்து இல்லறமே நல்லாருன்னு சொல்லிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு, ஆஹா. இங்க மக்களுக்கு வந்து உணவு முறைகள்லாம் தயார் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். ம். இல்லறத்துல இருந்தே துறவறம் பார்த்தா சிறப்பு. என்னதான் நம்ம தியானம் பண்ணாலும், ஆசிரமத்துல அந்த உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்ட உணர்வுகள்லாம் ஆஹா. அது வெளிய வந்து இருந்துச்சு. அதன் காரணமா வந்து நடைமுறைக்கு வந்து நம்ம இல்லறத்துல இருந்துட்டு, இறைவன் நோக்கி பயணம் போறது தான் சிறந்தது. ம்ஹ்ம். ஆன்மீகன்றது ஆன்மா உணர்வு சம்மந்தப்பட்டது. மேல் வந்து ருத்ராட்ச கொட்டையோ, நெத்தியில பட்டையோ, ம்ஹ்ம். காவியோ போடுறதுனால மட்டும் அது வந்து ஒரு மத சின்னம் மாரி தான். அதனால வந்து நம்ம இல்லறத்த வாசிகள் வந்து இறைவன் நெனச்சு, எந்த ஒரு மத சின்னம் இல்லாமலே நம்ம ஆன்மீகத்துல, ஆன்ம பயணத்துல முன்னேறலாம். அப்படின்னு நல்லா உணர்ந்துக்கிட்டேன்.